யார் ஒருத்தவங்க இதை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தலைவலின்ற பிரச்சனை மறுபடியும் வராது. இந்த சக்கைய யாருக்கு வந்து தலை பிரச்சனை இருக்கு, யாருக்கு இருக்கோ அவர் தலையில இது வந்து வச்சிடணும். அடமாய் தட்டி வச்சு நாடிக்கு கட்டுமாய் போட்டுறணும். ஏங்க கவலைப்பட வேண்டாம். ஒற்றை தலைவலியா பல வருஷமா இருக்கு, ரெட்டை தலைவலி பல வருஷமா இருக்கு. அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்கள் எடுத்தாச்சு, எங்க போனாலும் சரியாகலன்றீங்களா? கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்துல காதுல இறைச்சலா இருக்கு, காது சவுண்டா இருக்கு, காது குடைச்சலா இருக்கு, காது சீல் வடிது, இல்ல சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்றீங்களா? கவலைப்பட வேண்டாம். அதுக்கான அருமையான மூலிகையும் செய்முறையோட இன்னைக்கு ஐயா நமக்கு விளக்க போறாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இத பத்தி என்ன மூலிகை, இது எப்படி செய்யணும், இத பத்தின முழுமையான விளக்கம் நீங்க மக்களை சொல்லுங்க ஐயா. சரிங்க. இப்ப நம்ம தைவேலை அப்படின்ற ஒரு மூலிகையை நண்பர்களே, தைவேலைன்ற மூலிகைன்னு சொன்னாரு. இந்த மூலிகை தான். இதுல இலை வந்து 4 இலையா இருக்கும். இப்ப பார்த்தாலே தெரியும் 4 இது வேற. இதுலயே வந்து நாய் வேலைன்னு இருக்கு, அது வந்து மஞ்சள் பூ பூக்கும். இது வந்து தை வேலை, இது வந்து வெள்ளை பூ பூக்குறது. இதை கரெக்டா பாத்துக்கணும். இந்த செடிக்கு பக்கத்துல போனாலே இந்த செடியோட பச்சை வாசனை ஒண்ணு அடிக்கும் ஒரு மாதிரி பக்கத்துல. ஆமா, பக்கத்துல வந்தாலே ஏதோ ஒரு துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி. ஆமா ஆமா. இந்த இலைக்கு இந்த செடிக்கு மேல பார்த்தா சுனையா இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும், வெல்வெட் மாதிரி இது இருக்கும். இதுதான் அந்த மூலிகையோட அடையாளம். இது சாலையோரங்கள்ல ஃபுல்லா இது அதிகமா விளையக்கூடியது. இது இந்த மழை சீசன்ல கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இதுக்கு மருத்துவ குணம் வந்து என்ன அப்படின்னா, சிரசுல கூடிய நீர் எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தைவேலை செடிக்கு இருக்கு. இதுல இருக்க இலையை மட்டும் எடுத்து நல்லா ஒருத்தர் இப்ப தலைவலி இருக்கவர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இந்த இலையை மட்டும் தனியா எடுத்து தலைவலி இருக்கு ஆமா அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆமா, இந்த இலையை மட்டும் தனியா பறிச்சு இந்த தண்டு காயெல்லாம் விட்டுறணும். இந்த சின்ன இலையும் எடுக்க வேணாம். இந்த 4 விரல்ல இருக்கு பாத்தீங்களா, பெரிய பெரிய இலையை மட்டும், இதை மட்டும் தனியா எடுத்து இது காம்போட இருக்கலாம். இது உரல போட்டு இடிச்சு நம்ம அதை சக்கை மாதிரி எடுத்துறோம். இதை வந்து இதுல இருக்க சாரை ஃபுல்லா எடுத்துறோம். சாரை ஃபுல்லா எடுத்துட்டு வெறும் சக்கை. இந்த சக்கைய யாருக்கு வந்து தலை பிரச்சனை இருக்கு, யாருக்கு இருக்கோ அவர் தலையில இது வந்து வச்சிடணும். அடமாய் தட்டி வச்சு நாடிக்கு கட்டுமாய் போட்டுறணும். இல்லாட்டி இதுக்கு மேல, ஆமா, முடிக்கு மேல வச்சு அதுக்கு மேல ஒரு பாரம் ஒண்ணு வைக்கணும். ஒரு நோட்டோ ஒரு புக்கோ இல்ல ஒரு வெயிட்டான பொருள் ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா அவர் கொஞ்ச நேரம் அசையாம இருக்கணும். இந்த செடியோட அது வந்து காந்தம் இழுக்கிற மாதிரி இது என்ன பண்ணணும்னா, தலையில இருக்க நீரை ஃபுல்லா மறுபடியும் ரிசீவ் பண்ணிடும். உங்க தலைமுடி உங்களுக்கு தலை வலிக்காம, உங்களுக்கு எரிச்சல் இல்லாம, எந்த ஒரு இல்லாம தலையில இருக்க நீரை வந்து இது உறிஞ்சிடும். இப்ப யாருக்கு தலைவலி வைக்க போறோமோ அவர் கையிலேயே இந்த சக்கையை கொடுத்து புளிய சொல்றோம். அவர் புளிஞ்சு இதுக்கு மேல சாறு வரான்னு சொல்லிடுவாரு. இதுக்கு மேல எடுக்க முடியுமா, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்க. நல்லா ட்ரை பண்ணி புளிஞ்சு எடுக்கிறாரு. இதுக்கு மேல ஒரு சொட்டு கூட வராதுன்றப்ப அந்த சக்கையை எடுத்து தான் தலையில வைக்கணும். வச்சு 10 நிமிஷம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அவரை கையாலேயே எடுத்து புளிய சொல்லணும். புளிய சொன்னா 2 ஸ்பூன்ல இருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நீர் வரும். அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அவர் தான் புளிஞ்சிருக்காரு. புளியும் போது சாறு இல்ல, மறுபடியும் புளியும் போது பாத்தீங்கன்னா சாறு நமக்கு கிடைக்கும். இப்ப தலையில இருக்க நீர் எடுத்துரும். அவர் யார் ஒருத்தவங்க இதை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தலைவலின்ற பிரச்சனை மறுபடியும் வராது. தலையில நீர் இருக்கனால வரக்கூடிய தலைவலி இருக்குல்ல, சிலருக்கு சாப்பாடு ஜீரணமாகும்போது தலைவலி வரும். சிலருக்கு வந்து எதோ ஒண்ணு உற்று பாக்குறோம், ஒரு புக்கை படிச்சா சிலருக்கு வரும். சிலருக்கு ஏதோ ஒரு பாக்குறோம், ஒரு டிவி பாக்குறோம், ஒரு மொபைல் பாக்குறோம்னா தலைவலி வரும். அப்படி எந்த விதமா தலைவலி இருந்தாலும் சரி, வயிற்று பிரச்சனை வந்தாலும் சரி, கண் பார்வை குறைபாடுலாம் தலைவலி வந்தாலும் சரி, அந்த தலைவலி வந்து இந்த மருந்து வந்து நிவர்த்தி பண்ணும். இந்த தைவேலை. இப்ப இந்த செடி வந்து எல்லாரும் கிடைக்காது. அப்ப இது வேற எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இந்த செடியில இந்த இலையோட சாறு எடுத்து சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து அதை காய்ச்சி தைலமாக்குறோம். அந்த தைலத்தை நம்ம வந்து வாரத்துக்கு, அதாவது ஆண்களா இருந்தா புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்களா இருந்தா செவ்வாயும் வெள்ளியும், அப்ப தைலமாயி தலைக்கு தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வெந்நீர்ல சேக்கா தேய்ச்சி குளிக்கணும். அன்னைக்கு தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு வேற எந்த எண்ணெயும் மறுபடியும் வைக்கக்கூடாது. இந்த எண்ணெயை வந்து கண்டத்துக்கு மேல இருக்க எல்லா உறுப்புக்கும் பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு கண் நல்லா பார்வை நல்லா தெரியணும்னா இதை நீங்க தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது கண்ணில் கொஞ்சம் இந்த எண்ணெயை 2 சொட்டு விட்டுட்டு கண்ணுமே நல்லா மூடி திறந்தீங்கன்னா, இந்த நல்வேலை தைலத்தை நல்வேலை தைலன்றாரு. அது எப்படி காய்ச்சிடான்றத இந்த வீடியோல பாருங்க. தைவேலை சாறு, செக்குல ஆட்டின தூய நல்லெண்ணெய். ஐயா, இப்போ தைவேலை சாறு இதுல விட்டுருக்கீங்க, இதுல என்னென்ன போட்டிருக்கீங்க? இது எப்படி பால் பொங்குற மாதிரி பொங்குது ஐயா? ஆமாங்க, தைவேலை சாறு ஒரு பங்கு, சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு பங்கு, இது ரெண்டையும் சேர்த்து காய்ச்சிரும். காய்ச்சி பதம் வரும்போது தைலம் வந்து பால் பொங்குற மாதிரி பொங்கும். இது பொங்கி சிறுதியா பொங்கும் போது சிறுதியா இருக்கணும். இந்த பொங்கி அடங்கும் போது தைலம் ரெடி. இதுல இருக்க கற்க வந்து கருப்பு கலர்ல வண்டல் மாதிரி இருக்கும். அந்த வண்டலை நீக்கிட்டு நம்ம தைலத்தை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த தைலம் நல்லா சூடாறினதுக்கு அப்புறம்
பாட்டில் ஊத்தி வச்சுக்கணும். இதை வாரத்துக்கு 2 தடவை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா சிரசை பற்றி எல்லா நோயும் சரியாகும். சிலருக்கு ஒத்த தலைவலி, பெடரி வலி, முடியோட வேர்க்கால ஊசி குத்துற மாதிரி இருக்கும், முடிய கொஞ்சம் களைச்சாக்க கூட உங்களுக்கு வந்து முடி வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். சில முடி தலையில கை வச்சாலே வலிக்குதுன்னுவாங்க, ஊசி குத்துற மாதிரி இருக்குன்னுவாங்க. அப்படி உச்சியில இருக்க கூட வாதத்தை கூட அது சரி பண்ணும். இந்த தைலம் காது, மூக்கு, தொண்டை, மூக்கு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் சரியாகும். காதுல சீல் வரையுது, காதுல சவுண்ட் கேக்குறது எல்லாத்தையும் சரி பண்ணும். தேய்ச்சி குளிச்சாலே போதும். காது இரைச்சல் கூட இரைச்சலும் சரியாகும், சைனஸ் பிரச்சனை சரியாகும், கண் எரிச்சல் சரியாகும். கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கவங்க இந்த தைலத்தை தொடர்ந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த பார்வை வந்து கொஞ்சம் சீர்படும். சரிங்க சரிங்க நண்பர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட பேசலாம். நேரிலே வீடியோல அழகா சொல்லியிருப்பாரு ஐயா, தொடர்ந்து சொல்லுங்க ஐயா. இதே தைலத்தை காது இரைச்சல், காது அடைப்பு, காதுக்குள்ள இரைச்சல் சவுண்ட் கேக்குது, சில காதுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு கல்லோ ஏதோ விழுந்த மாதிரி காது குருமின்னு சொல்லுவோம். அதுவே சிலருக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கும், வெளியே வராது. உள்ளுக்குள்ள வந்து ஒரு கல்லு உருண்டு ஓடுற மாதிரி எல்லாம் இருக்கும். அவங்க வந்து இந்த காதுக்கு 2 சொட்டுல இருந்து 4 சொட்டு வரைக்கும் காது கொடுக்கலாம். எந்த காதுல பிரச்சனை அந்த காது விடலாம். இல்ல காது 2 காதுலயும் பிரச்சனைனா ஒரு நாளைக்கு ஒரு காதுல விடணும். ஒரு காது மேல இருக்கிற காதுல 4 சொட்டு விடுறோம். காதுல விடுற தைலம் வந்து தொண்டைக்கு வரணும், அந்த அளவுக்கு வர தைலத்தை விடணும். இப்போ எனக்கு 3 சொட்டு விட்டோம், எனக்கு வந்து வாய்க்குள்ள வந்து இறங்கின மாதிரி தெரியல, காதில் விட்ட மருந்துன்னா கூட 2 சொட்டு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அடுத்த நாள் வந்து இந்த காதை வந்து உயரமா வச்சு அதுல 4 சொட்டு விடணும். இந்த காதுல தைலம் ஊத்துற ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம தூக்கம் வர வரைக்கும் காது உயர்ந்தா போதும். நம்ம தூங்கும் போது டைரக்ஷன் மாத்திட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்ததும் காதுல தைலத்தை விட்டுறதும் பஞ்சு வைக்க கூடாது. ஒரு 20 நிமிஷம் கழிச்சுதான் பஞ்சு வைக்க அடைக்கணும். காதுல இருக்க தைலம் வெளியே வந்துடக்கூடாது நினைச்சீங்கன்னா அப்பதான் அடைக்கணும். இந்த தைலம் ஊத்துறது வந்து மாசத்துக்கு ஒரு தடவை செஞ்சா போதும், தொடர்ந்து எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அதே இது இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு மூக்கு அடைச்சுக்குங்க அடிக்கடி, எனக்கு மூக்குல சதை வளர்ந்துருக்கு, எனக்கு இது வைத்தியம் இருக்கான்னா இதே தைலம் தான். நைட்டு தூங்க போகும்போது பெடரியில தலைவாணி வச்சுக்கணும். நல்லா மூக்கை வந்து நல்லா மூக்கு துவாரத்துல 2 துவாரத்துலயும் 2 சொட்டு விடணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு மூக்கு அடைச்சிருக்கு அப்படின்னா அதுல கூட 2 சொட்டு விட்டுக்க வேண்டியது. ஒரு தடவை இந்த தைலம் உள்ள போய் அந்த அடைப்பு சரி பண்ணிடுச்சு அப்படின்னா மறுபடியும் திரும்ப அடைக்கவே அடைக்காது மூக்கு. இந்த தைலமே வந்து உங்களுக்கு வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுல வந்து காத்து நிரம்பி தான் நமக்கு அந்த மூக்கு வந்து தண்டை விளைய வைக்குது. அந்த ஜவ்வுல வந்து காத்து நிரம்பாம பார்த்துக்கிறோம். இந்த தைலம் வந்து பீனிச தைலம் மாதிரி, அதாவது மூக்குல சொட்டு மருந்தாகவும் உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இப்போ வாயில பிரச்சனை இருக்கு, தொண்டை அடிக்கடி கம்மலா இருக்கு அப்படின்றவங்க இந்த தைலத்தை வாயில ஊற்றி நல்லா கொப்பளிச்சு அந்த தைலத்தை துப்பிடலாம். இப்படி துப்புனாங்கன்னா தொண்டை சம்பந்தப்பட்ட உள்நாக்கு வளர்ச்சி, அந்த தொண்டை கரகரன்னு இருக்குது, குரல் கம்மல்னு சொல்லுவோம், பேசும்போது கொஞ்சம் சளி வந்து அடைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், அந்த பிரச்சனையும் சரி பண்ணும். இப்போ இந்த கண்டத்துக்கு மேலே எல்லா நோய்க்கும் இந்த ஒரு தைலமே போதும். இந்த தைலம் வந்து எல்லாரும், அதாவது சிறு வயசுல 10 வயசுல இருக்கவங்களுக்கும் 80 வயசுக்காரங்களும் பயன்படுத்தலாம். ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா வெந்நீரில் குளிக்கணும். தைலம் குளிக்கும்போது சேக்கை தான் தலைக்கு போட்டுக்கணும். ஏனே உங்களுக்கும் தலை சார்ந்த பிரச்சனை இருக்கா? ஒற்றை தலைவர், ரெட்டை தலைவர் இருக்கா? எதை பத்தி யோசிக்க வேண்டாம். சைனஸ் பிரச்சனை இருக்கா? கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா? தலையில நீர் கோத்து இருக்கா? கவலைப்பட வேண்டாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான மூலிகை எடுத்து ஐயா சொன்ன ஃபார்முலாவில், ஐயா செஞ்சு காமிச்ச ஃபார்முலாவில் நீங்களும் பயன்படுத்தி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வளங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.